வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல டெக் அப்டேட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே வீட்ல வைஃபைஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்போ கோவிட் லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்களோ நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாங்க. யாரெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாங்களோ எல்லாருமே வைஃபை கனெக்ஷனும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ நம்ம வைஃபை கனெக்ஷன் போட ஆரம்பிச்சோமோ அந்த காலத்துலலாம் பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல இருந்து துணியை திருடுவாங்க, அதுக்கப்புறம் மேல காய வச்சிருக்கிற வடகத்தை திருடுவாங்க. இப்போ நம்மளோட வைஃபை டேட்டாவை நம்மளுக்கே தெரியாம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ நீங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருப்பீங்க, ஃபிளாட்ஸ்லாம் இருக்கும்போது நீங்க வைஃபை யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கிற 4 வீட்டுக்காரங்களுமே உங்களுக்கே தெரியாம உங்களுடைய வைஃபை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு தடவை உங்களுக்கு தெரியாம வீட்டுக்கு வந்திருப்பாங்க, வைஃபை பாஸ்வேர்ட் கேட்டிருப்பாங்க, நீங்களும் கொடுத்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆனா கூட வைஃபை அப்படியே யூஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா நம்ம பாஸ்வேர்டு மாற்றவே மாட்டோமே, அதே பாஸ்வேர்ட் தான் வச்சிருப்போம். ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுடைய வைஃபையை உங்களுக்கு தெரியாம யாராவது யூஸ் பண்றாங்களா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா அவங்கள எப்படி யூஸ் பண்ண விடாம தடுக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா மொத்தமா 3 மெத்தட் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான மெத்தட். ஸோ உங்களுடைய ரவுட்டருடைய கம்பெனி இன்பில்ட் வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் இருக்குங்க. ஸோ நீங்க எந்த கம்பெனி வைஃபை யூஸ் பண்றீங்களோ அந்த ரவுட்டரோட வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனுக்குள்ள போய் நீங்க லாகின் பண்ணி பாத்தீங்கன்னா என்னென்ன டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க பார்க்கலாம். அதுல நீங்க ரிமூவ் பண்ணலாம். ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரியும் ரவுட்டரும் மாறும், அதே நேரத்தில் அவங்களுடைய வெப்சைட்டும் மாறும். ஸோ உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கஷ்டமா இருந்தா உங்களுக்காகவே ஈஸியா வந்திருக்கிறது தான் செகண்ட் ஆப்ஷன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வைஃபை டிடெக்டிவ் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு. இது உங்களுக்கு ஆப்பிள் ஸ்டோர்லயும் இருக்கு, பிளே ஸ்டோர்லயும் இருக்கு. ஸோ இது மாதிரி ஆப்ஸை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய வைஃபை நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதே வைஃபை நெட்வொர்க்ல வேற எந்தெந்த டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்கோ எல்லாமே லிஸ்ட் ஆயிரும். நீங்க போன்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, டிவிஸ் யூஸ் பண்ணாலும் சரி, ஐபேட் யூஸ் பண்ணாலும் சரி, எல்லா டிவைஸுமே உங்களுக்கு லிஸ்ட்ல காட்டும். சரி, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ உங்க வீட்டில் மொத்தமாவே ஒரு 4 ஃபோன், 2 கம்ப்யூட்டர், ஒரு டேப் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது இல்லாம ஒரு 3 ஃபோன் எக்ஸ்ட்ராவா கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா அதை ரிமூவ் பண்ணிடலாம். அந்த ஆப்லயே நீங்க அந்த டிவைஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் காட்டும். ஒன்னு இஜெக்ட், இல்லைன்னா இன்னொன்று பேன் அப்படின்னு காட்டும். ஸோ நீங்க அதை பேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டிவைஸ்னால திரும்ப உங்களுடைய வைஃபை நெட்வொர்க்குக்கு கனெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணி நீங்க உங்களுடைய வைஃபை வேற யாராவது யூஸ் பண்றாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் அப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களை ரிமூவ் பண்றது உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். கடைசியா இருக்கிற மெத்தட் பாத்தீங்கன்னா மேனுவல் மெத்தடுங்க. மேனுவலாவும் நீங்க உங்களோட வைஃபை வேற யாராவது யூஸ் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கறது செக் பண்ணலாம். ஸோ இது நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ற மெத்தட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா என்னதான் நம்மளுக்கு ஒரு ஜிபிஎஸ் நம்ம மேப் போட்டு போன்ல ரூட் பார்த்தாலும் நம்ம போற வழியில யாருக்கிட்ட நிறுத்தி இப்படி நேரா போய் லெஃப்ட் திரும்பினா அந்த இடம் வருமா அப்படின்னு கேட்போம். அவர் வரும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா திருப்தியா போவோம். ஸோ மேனுவலா எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க எந்தெந்த டிவைஸ்லாம் யூஸ் பண்றீங்களோ எல்லா டிவைஸுமே ஆஃப் பண்ணிட்டு இல்லைன்னா ஏர்ப்ளைன் மூட்ல போட்டு உங்களுடைய ரவுட்டரை பார்க்கணும். உங்க ரவுட்டர்ல லைட் எரியும். ஸோ அந்த லைட் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பா வேற யாரோ உங்க வைஃபை யூஸ் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சப்போஸ் நிறைய டிவைஸ் யூஸ் பண்றீங்க, உங்களால நீங்க எல்லா டிவைஸுமே ஆஃப் பண்ண முடியாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க உங்களுடைய பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்றதுங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்க, ஒரு 4 மாசத்துக்கு ஒருக்காவது கண்டிப்பா உங்களுடைய வைஃபை பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிருங்க. ஏன்னா ஒரு தடவை கனெக்ட் ஆயிருந்தா கூட அந்த டிவைஸ் நீங்க உங்க வைஃபை பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப கனெக்ட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய வைஃபைல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் செக்யூரிட்டி வைஸ். யூஸ்வலா பாத்தீங்கன்னா வைஃபை ப்ரொடெக்டட் ஆக்சஸ், WPA அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து நீங்க வைஃபை AES, அட்வான்ஸ்ட் என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்டுக்கு நீங்க மாத்தலாம். அதாவது மினிமம் உங்களுக்கு 8 டிஜிட் பாஸ்வேர்டு கொடுக்கணும், அதே நேரத்தில் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த செட்டில் நீங்கள் பாஸ்வேர்டு வச்சுட்டீங்கன்னா ஈஸியாக யாருனாலையும் அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க முடியாது, கெஸ் பண்ண முடியாது, ஹேக் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் ஓகே, வைஃபை தான் நான் யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க, எனக்கு மாதம் 1000 GB தராங்க எங்கள் கம்பெனியில், ஸோ அதை நான் எப்படி யூஸ் பண்ண போகிறதில்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க தானே யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா வைஃபையை உங்களுக்கு தெரியாமல் வேற யாராவது யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு டேட்டா லாஸ் மட்டும் இல்லைங்க, என்னென்ன பிரச்சனைலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய வைஃபையோட ஸ்பீட் ரொம்ப குறையும்.
நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஒரு ப்ராசஸ் பண்ண முடியாது. அது இல்லாமல் நீங்கள் வந்து நெட்வொர்க்கில் ஏதாவது டேட்டா ஷேர் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது டேட்டா வச்சுருக்கீங்க, வீடியோஸ் ஃபோட்டோஸ் அப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால உங்களுடைய வைஃபை கனெக்ஷனை நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறது தான் ரொம்பவே அட்வைசபிள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.